Hi friends, welcome to HellomrG YouTube channel. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் போட் தான் फ्रेंड्स செஞ்சிருக்கோம். பாருங்க நம்ம டிரான்ஸ்மிட்டர் ரிமோட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரிமோட் வச்சு நம்ம எது வேணா செய்யலாம். இது வச்சு நம்ம போட் மேக் பண்ணிருக்கோம். போட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. PVC பைப் வச்சு செஞ்சிருக்கோம். BLDC மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் சர்வே மோட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ரெண்டு மோட்டர் யூஸ் பண்ணி போட் செஞ்சாச்சு. ரொம்பவே சூப்பரா வர்க் ஆகுது. இப்போ பாருங்க ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுது பாருங்க. இதான் மோட்டர் வந்து ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணுறது. இது வந்து ஏர் போட்டு தான். இந்த போட் ரொம்பவே சூப்பராக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஈஸியாக செய்யலாம். இந்த ரிமோட்டு இந்த BLDC மோட்டர் இருந்தால் போதும். சிம்பிளாக நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்ய நம்மளுக்கு ஃப்ளை ஸ்கையோட டிரான்ஸ்மிட்டர் தேவைப்படும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ஃப்ளை ஸ்கை கம்பெனி. இந்த ரிமோட் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து BLDC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் 1400 kV. அப்புறம் இது கனெக்ட் பண்ண வந்து ESC ஒன்று எடுத்திருக்கேன் 30 amps ESC. அப்புறம் பவர் சப்ளைக்கு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் 2500 mAh 3 செல் பேட்டரி அது. அப்புறம் மோட்டரில் கனெக்ட் பண்ண 10 inch ப்ரொப்பலர் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ண வந்து சர்வே மோட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரானிக் ஐட்டம் மொத்தம் இதுதான். இது மொத்தம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம போட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பைப் எடுத்திருக்கேன். இந்த 2.5 inch பைப் இது. இந்த பைப் வந்து ஒரு 3 அடிக்கு இருக்குது. இதில் பாதியாக கட் பண்ணிக்கலாம். 1.5 அடிக்கு கட் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிராஸாக கட் பண்ணுற பாருங்கள். இது மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள் நீங்களும். பாருங்க கட் பண்ணியாச்சு. இது மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு போட் வந்து ஸ்மூத்தாக போகும் தண்ணியில். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து தேய்ச்சிடலாம். ஏன்னா அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்லா தேய்ச்சிருங்க ஸ்மூத்தாக. தேய்ச்சினா தான் வந்து ஒட்டும் ஈஸியாக அதில் ஃபெவிக்விக்கு. நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ அதை கவர் பண்ணுறதுக்காக ஷீட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பைப் இருந்தால் PVC ஷீட்டை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்வீட் பாக்ஸை கட் பண்ணி ஒட்ட போகிறேன். நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பைப் கிராஸாக வச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த ஓவல் ஷேப்புக்கு இருக்கணும். அதுமாரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 பீஸ் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த 2 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாரி ஸ்வீட் பாக்ஸ் மூடி ஈஸியாக இருக்கும் கட் பண்ணேன். அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே போதும். இதிலே கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும். பாருங்கள் 2 பக்கமும் கட் பண்ணியாச்சு. பேக் சைடும் கட் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் சைடுக்கும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டை வந்து தேய்ச்சிருங்க லைட்டாக சாண்ட் பேப்பரில். அப்போ தான் ஒட்டும்போது க்ரிப்பாக பிடிக்கும். ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெவிக்விக் பைப் சுற்றி போட்டுருங்க நல்லா. பாருங்கள் போட்டுட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுவே ஒட்டிக்கும். பாருங்கள் ஒரு பைப் ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு பைப்பு ஒட்டிக்கிறேன் ஃபெவிக்விக் போட்டு. சுற்றி லைட்டாக ஃபெவிக்விக் போடுங்க. ஃபெவிக்விக் போட்டு மேலே அந்த ஷீட் வச்சு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும். ரொம்பவே சூப்பராக ஒட்டிக்கும். பாருங்கள் 4 பக்கமும் நல்லா ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஃபெவிக்விக்கில் ஒட்டி லைட்டாக ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா சுற்றி பவுட்ரு வச்சுருங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவுட்ரு லைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபெவிக்விக் விட்டுருங்க. ஏன்னா உள்ளே தண்ணி போகக்கூடாது. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் சுற்றி பவுட்ரு லைட்டாக போடுறேன். போட்டு நல்லா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்க போகிறேன் நானும். நீங்களும் இதுமாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ சாண்ட் பேப்பர் வச்சு சுற்றி லைட்டாக தேய்ச்சிடலாம். நல்லா ஷைனிங்காக தேய்ச்சிருங்க. பாருங்கள் சுற்றி தேய்ச்சி எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கோம் பாருங்கள். பின்னாடியும் டேப் போட்டு லைட்டாக ஒட்டிட்டேன் நான். முன்னாடி பவுட்ரு போட்டு ஒட்டிட்டேன். ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சென்டரில் வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணணும். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அங்கேயே மார்க் பண்ணுங்கள். பாருங்கள் மார்க் பண்ணது பார்த்தா தெரியும். அதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் பைப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1 inch ஒயரிங் பைப்பு. இந்தமாதிரி நம்மளுக்கு வந்து 3 பைப் தேவைப்படும். இதில் ஒரு பைப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா டீ கனெக்ட் பண்ணியிருக்கேன் சென்டரில் பார்த்து. கரெக்டாக இதுமாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பைப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 11 inch இருக்குது. இதான் வந்து போட்டோடைய அகலம். நீங்கள் 12 inch கூட வைக்கலாம். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. மீடியமாக ஒரு 11 inch 10 inch வைங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inch ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்துருக்கேன். பிளாக் கலர் ஸ்க்ரூ. இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவில் வச்சு அப்படியே டைட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக பைப்பில் ஈஸியாக ஏறும். பாருங்கள் நானே ஈஸியாக போட்டேன் பாருங்கள். இது மாதிரி 2 பக்கமும் 2 முனையில் போட்டுக்கோங்க. 2 ஸ்க்ரூவையும் போட்டு ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1 inch அதில் நிற்கும் பைப் உள்ள. ஒரு 1/2 inch ஸ்க்ரூ மட்டும் வெளியே நிற்கும். அதை எடுத்து போட்டுடைய மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் மேலே அதுக்கு நேராக வச்சு லைட்டாக கட்டிங் பிளேட் தட்டிடுங்க. தட்டிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும்.
இது மாதிரி இந்த ஒரு பக்கம் மாட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் மாட்டணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கரெக்டாக அளவு வச்சுட்டு அதேமாதிரி 2 தட்டு தட்டுங்க. தட்டினீங்கன்னா ஹோல்ஸ் ஆகிடும். அப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிடலாம். பாருங்கள் இது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்களே கரெக்டாக பார்த்து ஒரே சைஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போட் வந்து ஈக்குவலாக இருக்கும் பார்க்க. இப்போ அதேமாதிரியே பேக் சைடில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் அதே ஸ்டார் ஸ்க்ரூ தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிங்கன்னா போதும், பைப்பில் ஆட்டோமேட்டிக்காக அது டைட் ஆகிடும். பாருங்கள் 2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டீ பைப் ஓட்டணும் பார்த்தீங்களா, இது மட்டும் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் கரெக்டாக சென்டரில் வச்சுருக்கேன் நான். இது மாதிரி சென்டரில் வச்சு நீங்களும் ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றி வந்து ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க அந்த டீ அண்டை வந்து, ஏன்னா டீ வந்து சுற்றக்கூடாது நம்மளுக்கு, அதனால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியாச்சு. பாருங்கள் இதான் வந்து போட் ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பிவிசி பைப் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சுடுங்க. இப்போ எலக்ட்ரானிக் ஐடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் டிசி மோட்டர் எடுத்துருக்கேன். இது வந்து வேஸ்ட்டான மோட்டர் எடுத்துக்கோங்க, நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது வந்து ஃபெவிக்விக் லைட்டாக வச்சுட்டு பேக் சைடில் ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த பைப்பில் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த மோட்டர் வச்சு ஓட்டிடுங்க. ஃபெவிக்விக்கில் ஒட்டினா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இது வந்து நல்லா நூல் போட்டு சுற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் சுற்றுற நூல் போட்டு சுற்றிட்டு அதுக்கு மேலே ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே தான் வந்து நம்ம வந்து பேக்கில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறது செய்ய போகிறோம். அதுக்கு தான் அட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அட்டை இதுமாரி ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 2 ரூபா மை பென் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மை பென் எடுத்துகிட்டு அதில் ஃபெவிக்விக் நீட்டாக போட்டுட்டு இந்த அட்டையை ஓட்டிக்கோங்க. நான் ஓட்டுற மாதிரி பார்த்தாலே தெரியும். பாருங்கள் இதை வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணணும். அதுக்கு தான் இதை செய்கிறோம். இதை நம்ம இது மாதிரி செஞ்சுருங்க. பாருங்கள் செஞ்சுட்டு நல்லா டேப் மாரி போட்டு ஒட்டிட்டேன் நான். இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது பாருங்கள். இதுக்கு தான் நான் இங்கே வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். வேஸ்ட்டான மோட்டரை யூஸ் பண்ணி செய்யுங்க அதை. இப்போ வந்து பிஎல்டிசி மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பிஎல்டிசி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதான் பிஎல்டிசி மோட்டர். இதிலே ஒரு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க பின்னாடி வைக்க. அந்த கிளாம்புக்கான ஸ்க்ரூ எல்லாமே அதிலே இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூ போட்டு அந்த கிளாம்பை டைட் வச்சுக்கலாம். பொறுமையாக போட்டு டைட் வைங்க, ஆனால் ஃபுல் டைட் வைங்க. மோட்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பிவிசி பைப் வந்து ஒரு 10 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு அந்த கிளாம்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹோல்ஸ் கீழே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு. பாருங்கள் நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே திருப்புறேன். பிவிசி பைப் தான் ஈஸியாக ஹோல்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். சுவிட்ச் போர்டுக்கெலாம் வரும் பார்த்துருக்கீங்களா ஸ்க்ரூவு, அந்த ஸ்க்ரூ போட்டு தான் டைட் பண்ண போகிறேன். இது மாதிரி நீங்களும் டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபுல் டைட் வைங்க, ஏன்னா மோட்ரு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டைட் வைங்க, நல்லா சேஃப்டியாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள் 2 போட்டு ஃபுல் டைட் வச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம போட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் நான் ரெடி பண்ண மோட்ரு இதில் இருக்குது. இதை வந்து கரெக்டாக சென்டரில் வைங்க. பாருங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா பாருங்கள். பின்னாடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து அதுக்கு நேராக இருக்கணும். பார்த்தா தெரியும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மோட்டரில் வந்து ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணேன். அவங்களே வந்து அந்த ஜெட்டு மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஜெட் நெட் போட்டு டைட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொன்று போட்டு டைட் வச்சிங்கன்னா டைட் ஆகிடும். ப்ரொப்பலரு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன கம்பியோ இல்லை காம்போஸோ போட்டு அப்படியே டைட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. பாருங்கள் நல்லா ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. இந்த மோட்ரு வாங்கும்போது அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே. இதோடைய ஆன்லைன் லிங்க் பையிங் லிங்க் வந்து கீழே இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இதையும் ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் லைட்டாக. பைப் வந்து என்ன சுற்றும். இந்த மோட்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ட்ரோன் மோட்டார், இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இப்போ பேட்டரியில் வைக்க ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ஸ்வீட் பாக்ஸும் வச்சு ஒட்டிடுறேன் நான். இது மாதிரி நீங்கள் என்ன பாக்ஸ் இருந்தால் வச்சு ஒட்டிக்கோங்க, இல்லைனா வேறு எதனா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பேட்டரியில் வந்து சேஃப்டியாக இருக்கணும், அதுமாரி வச்சுக்கோங்க. இப்போ சர்வே மோட்டர் எடுத்திருக்கேன். இந்த சர்வே மோட்டர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஒட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு, அதுக்கு பேக் சைட்லேயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதையும் நல்லா நூல் போட்டு கட்டிக்கிறேன். பாருங்கள் நல்லா நூல் போட்டு டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதுலேயும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊக்கு வந்து வலிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீல் கம்பி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஊக்கே நல்லா வலிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரொப்பலரு, அதை வந்து நேராக வச்சுட்டு இந்த சர்வே மோட்டருக்கு அதுக்கு ஒரு லிங்க் வைக்கணும், அவ்வளோதான். கம்பி தான் வைக்கணும், அதுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணால் மூவ் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது மாதிரி வச்சுட்டு எந்த ஷேப் வேணுமோ வலிச்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக மூவ் ஆகணும். சிம்பிளாக நீங்களே பண்ணிடலாம். இப்போ ஒயர் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ரிசீவரு. இது வந்து டிரான்ஸ்மிட்டர் கூடவே கொடுப்பாங்க. இது வந்து சிக்னல் பின் வந்து மஞ்சள் கலர் பின் இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயர் தான் வந்து சிக்னல் ஒயரு. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், எஸ்னா சிக்னலு, பாசிட்டிவ் நெகட்டிவ். எஸ் மேலே வர மாரி நம்ம வந்து சொருவிக்கலாம். அதில் நம்ம சேனல் வந்து 1 அப்புறம் 3 தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 சேனலே நம்மளுக்கு போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வே மோட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பிஎல்டிசி மோட்டர் சேனல் 3ல் கனெக்ட் பண்ணிவிட்டேன்.
சர்வே மோட்டர் வந்து கனெக்ட் பண்ண பிறகு இஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஎஸ்சியில் பேக் சைடில் 3 ஒயர் இருக்கும். அந்த 3 ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இஎஸ்சியில் வந்து முன்னாடி பக்கம் வந்து பேட்டரி சப்ளை கொடுக்குறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் இருக்கும். பிளாக் தான் வந்து நெகட்டிவ், ரெட் வந்து பாசிட்டிவ். அதை கரெக்டாக பேட்டரி கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு சவுண்டு வரும் பாருங்கள். கனெக்ட் பண்ணுறது சவுண்டு வந்துருக்கும், கேட்டுருப்பீங்க. இதுமாதிரி சவுண்டு தான் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு அர்த்தம். இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒழுங்காக அசம்பிள் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வச்சிடலாம் ஒழுங்காக பாக்ஸ் உள்ள வச்சுட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துருங்க ஒரு டைமு. இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டரில் செல்லு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து 4 செல்லு போடணும். 4 செல்லு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சேனல் 1 வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுது. இப்போ சேனல் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு போகிறது போட்டு, அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பேக்கில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள் பின்னு. இது மாதிரி தான் பின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும், பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த டோரை. இது வந்து சேஃப்டியாக நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி படக்கூடாது. எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம், எதனா ஷார்ட் ஆச்சுன்னா எரிஞ்சிடும். கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், போட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். பாருங்க, கனெக்ட் பண்ணது இதுமாதிரி சவுண்ட் வரும். நம்ம ரிமோட் ஆன் பண்ணுறதுக்காக சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். இங்கே டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணுறோம் பாருங்க. இந்த த்ராட்டல் கீழே வச்சுட்டு ஆன் பண்ணுங்க. பாருங்க, ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஒர்க் ஆகுது. இப்போ மூவ் பண்ணுறோம் பாருங்க. பாருங்க, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணியில் விட்டாச்சு. முன்னாடி தர்மாக்கோல் வச்சிருக்கோம் நல்லா. இப்போ பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுது கரெக்டா. மூவ் பண்றோம் பாருங்க. பாருங்க, போட் கரெக்டா திரும்புது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த போட் ரொம்பவே சூப்பராக இருக்காச்சு. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கொஞ்சம் காசு அதிகமாக தான் இது செய்யறதுக்கு. வேணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட ஷேர் பண்ணுங்கள். இந்த போட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.